ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம், வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனைப் போலே. லக்ஷ்மணனுக்கு ராமனோடு கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். தசரதனுக்கு 4 புதல்வர்கள், ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். ஆனால் இதில் ராமனும் லக்ஷ்மணனும் ரொம்ப உற்ற நண்பர்களாகவும் பரதனும் சத்ருக்னனும் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்தார்கள். அப்படி லக்ஷ்மணனுக்கு ராமனோடவே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேர். லக்ஷ்மணன் திருமாலுடைய ஆதிசேஷனுடைய அம்சம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆதிசேஷன் எப்பொழுதுமே திருமாலோட பிரியாமல் இருக்கக்கூடிய ஒருவர். நின்றால் குடையாம், நடந்தால் மரவடியாம், இருந்தால் சிங்காசனமாம், திருமார்க்கு அரவு அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா? அதாவது பெருமாள் சயனித்திருக்கும் பொழுது அவனுக்கு அணையாகவும், அவன் நிற்கும் பொழுது அவனுக்கு குடையாகவும், நடந்தால் அவனுடைய மரவடியாகவும், அவன் வீற்றிருந்தால் சிங்காசனமாகவும், அப்படி நிழல் போல அவனை பிரியாமல் இருக்கக்கூடியது தான் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுடைய அம்சம்தான் இந்த லக்ஷ்மணன். ஆக இந்த திருமாலுடைய ராமாவதாரத்திலையும் ராமனோடவே கூடவே இருக்கிறார் இந்த லக்ஷ்மணன். அப்படி கூட நிழல் போல இருப்பவர். ராமன் ஒரு தடாகம், நீர்நிலை அப்படின்னு வைத்துட்டோன்னா, லக்ஷ்மணன் அதில் இருக்கக்கூடிய மீன். எப்படி நீர் இல்லாமல் மீனால் வாழ முடியாதோ, ராமன் இல்லாமல் லக்ஷ்மணனால் இருக்க முடியாது. இந்த ராம லக்ஷ்மணன் அவர்கள் 2 பேருக்குமே கிடைத்த மிகப்பெரிய பேர் என்ன அப்படின்னா, விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு வந்தது. அதாவது இந்த 4 பேருமே தசரத மகாராஜாவுடைய சக்கரவர்த்தியினுடைய திருமகன்கள். 4 பேருக்குமே உயர்ந்த உத்தமரான வசிஷ்டர்கிட்ட கல்வி பேர் பாக்கியம் கிடைத்தது. அதையெல்லாம் தாண்டி பிற்காலத்தில் ராவணனை சந்திக்கிறதுக்கு ஏற்றவாறு இந்த ராமனை தயார் பண்ணும். மாளிகையிலே இருந்தால் அதுக்கான இது கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக வந்தது போலவே வந்தவர் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் இந்த இளம் குழந்தைகள் அவள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற அந்த காலத்திலேயே அவள் இன்னும் சொல்லணுமானா லேபில் கற்றுருக்கிறவாளை ப்ராக்டிக்கலாக ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போனவர் விஸ்வாமித்திரர். இந்த ராம லக்ஷ்மணரையும் தாடகை வதம் செய்வதற்காக காட்டுக்கு அழைச்சின்னு போனவர் விஸ்வாமித்திரர். அப்படி இந்த 2 பேரும் நேற்று வர அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். யார்? ராமனும் லக்ஷ்மணனும். இன்னைக்கு விஸ்வாமித்திரரோட கூட வரா. வேலைக்கு சாப்பாடு கிடையாது, வெயில், எங்கெங்கேயோ காட்டில் போகிறா, முள்ளும் செடியும் புதருமாக இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போகிறார்கள். எப்போ அரக்கர்கள் தாக்குவார்கள் என்னன்னு தெரியாது. அடர்ந்த வனப்பகுதியும் பார்க்குறா, திடீர்னு பாலையாக காஞ்சு போன நிலப்பரப்பையும் பார்க்கிறார்கள். இதுக்கு எல்லாம் அவர்களை தயார் செய்கிறார் விஸ்வாமித்திரர். ஏன்னா இன்னொரு 14 வருஷம் காட்டுக்கு போகணுமே, அதுக்காக. அப்படி போன இடத்துல அவர்களுக்கு பலா அதிபலா அப்படின்னு பசியை கூட மறுக்கக்கூடிய அந்த மந்திரங்களை சொல்லித்தரார். அரக்கர்களை எதிர்கொள்ளும் முறை அவர்களுக்கு அந்த இடத்துல தெரியறது. தடகாவதத்தும் போது திடீரென்று பார்த்தா வானமே கருப்பாக போச்சான். 1000 அரக்கர்கள் கருன்னு அப்படி அந்த இடத்தையே எங்கேயும் யாகம் நடக்கிறதோ அங்கே வானப்பரப்பையே அடைத்திருந்தார்களாம். 2 குழந்தைகளும் விடாது சரம் தொடுத்து அந்த அரக்கர்கள் அத்தனை பேரையும் வீழ்த்தினார்கள். தாடகையை ராமன் வீழ்த்தினார். சுபாகும் மாரீசனை எதிர்கொண்டார்கள். இப்படி ஒரு பெரிய பயிற்சியே அந்த இடத்துல நடந்தது. இது 2 பேரையுமே பிற்காலத்தில் அவர்கள் பார்க்க போகிற ராவண வதத்துக்காகவும் 14 ஆண்டு காட்டுக்கும் தயார் செய்தது. இப்போது நம்ம அயோத்திக்கு வரலாம். பட்டாபிஷேகம்னு சொல்லப்பட்டு அடுத்த நாளே உனக்கு இல்லை, நீ காட்டுக்கு போன்னு சொன்னதும் அந்த தகவலோடு ராமன் வரான். லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறான், லக்ஷ்மணனுக்கு வந்த கோபம் என் அண்ணன் சிங்கம் ராகவ சிம்ஹம் இருந்து அரசாள வேண்டிய இடம் வேறொருவனுக்கா அப்படின்னு வெகுண்டெழுந்து கோபத்தோடு வரான். நான் இந்த உலகத்தையே அழித்து விடுவேன் அப்படிங்கிறான். அவனுடைய வில்லுக்கு நாணை ஏற்றி அப்படி டங்காரம் செய்து, யார் என்னை எதிர்க்கிறார்கள், நானாச்சு இந்த இதை கேட்குறேன் அப்படின்னு அவன் அவ்வளவு கோபத்தில் வரான். அவனுக்கு பரதனும் சகோதரனாக இருந்தாலும் ராகவசிம்மம் உட்கார வேண்டிய இடத்த அவனுக்கு தரல அப்படிங்கிறது அவனுக்கு அவ்வளோ பெரிய கோபம் வருது. அந்த கோபத்தை ராமன் தான் காத்து அவனை நிறுத்தி நிதானப்படுத்தி, இல்லை இது தந்தையினுடைய சொல், தந்தை சொல்ல நாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துகிறான்.
அப்படி சமாதானப்படுத்தி ராமன் காட்டுக்கு கிளம்போது வைதேகியும் நானும் கூட வருவேன், ராமன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தின்னு வர, லக்ஷ்மணனும் அவனும் நான் கூடவே வருவேன்னு சொல்கிறான். அப்படி இவர்கள் கிளம்பும் பொழுது ரொம்ப அழகாக இவர்கள் விடை பெற்று செல்கிறார்கள். சுமித்திரையிடம் விடை பெற போகும் பொழுது சுமித்திரை சொல்கிறா, லக்ஷ்மணா, நீ அண்ணனோட காட்டுக்கு போ, அவன் தம்பியாக அல்ல, அவன் அடிமையாக செல், அவனுக்கு பணி செய்வதே உன் கடமை அப்படின்னு சொல்கிறா. நீ ராமனோட தம்பி தசரத சக்கரவர்த்தியோட குமாரன் அப்படின்னு நீ போகாத, ராமனுடைய அடிமையாக போ, அவனுக்கு பணி செய்கிறது மட்டும்தான் உனக்கு வேலை. 14 ஆண்டுகள் கழித்து அவன் காட்டிலிருந்து காட்டு வாழ்க்கையை முடித்து நாட்டுக்கு வரும்போது வா, அவன் வந்தால் நீயும் வா, அவனுக்கு ஒன்றுன்னா அவனுக்கு முன் நீ மடி அப்படின்னு சுமித்திரை சொல்கிறா. அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேருமானால் அதற்கு முன்னால் நீ உன் உயிரை கொடுத்து அவனை காக்க வேண்டும்னு சொல்லி அனுப்பியவள் சுமித்திரை. இதில் ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, லக்ஷ்மணன் தன்னுடைய மனைவி ஊர்மிளை கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லலை. அவளுடைய தியாகமும் உயரியதானது. இப்போ வைணவத்திலே நாம் சொல்கிறது போல் எம்பெருமானுக்கு திருத்தொண்டு செய்வது மிகப்பெரிய பேர் அவர்கள் தொண்டர்கள். லக்ஷ்மணனுக்கு அந்த தொண்டு கிடைத்தது. லக்ஷ்மணனை அந்த தொண்டாற்ற விட்டவள் ஊர்மிளா. அதனாலும் அவள் மிகப்பெரிய வைணவ பக்தையாக தொண்டராக இருந்திருக்கிறாள். ஆனால் அவளை கிட்ட விடை பெறவோ அவளை பற்றியோ நமக்கு ராமாயணத்தில் குறிப்பு இல்லை. மீண்டும் நாம் லக்ஷ்மணன் கிட்டேயே வருவோம். லக்ஷ்மணன் அப்படி அண்ணனையே தொடர்ந்து போகிறான். முதலாக இவர்கள் அந்த கங்கை கரை கிட்ட போன உடனே ஒரு பர்ணசாலை அமைக்கிறான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் பர்ணசாலை அமைத்த திறத்தை பார்த்துட்டு ராமனே அசந்து போகிறான். ராமன் கேட்குறான், எப்படி நீ எங்கே கற்றுக்கொண்டா இதையெல்லாம், இவ்வளவு அழகாக நேர்த்தியாக பண்ணறியேன்னு. அவ்வளவு அழகாக அவன் பர்ணசாலை அமைத்தான். இன்னும் ஒன்று சொல்லணுமானா, பரதன் தன்னுடைய தாய்மார்களோடும் மந்திரிகளோடும் அண்ணனை மீண்டும் அழைத்து கொண்டு வரணும்னு சித்திரக்கூடம் போகிறப்போ முதலாக இவர்கள் சந்திப்பது குஹனை பார்த்து பேசின பிறகு முதல்ல குஹனும் சந்தேகப்படுறான், பரதன் இப்படி பெரிய சேனையோட வந்திருக்கானே அப்படின்னு. அதுக்கப்புறம் பேசினோடனே பரதனுடைய உள்ளம் அவனுக்கு குஹனுக்கு தெரிஞ்சு போயிடுறது. அப்புறம் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கா. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அண்ணா எப்படி இருக்கான், லக்ஷ்மணன் எப்படி இருக்கான் அப்படின்னு பரதன் கேட்குறப்ப சொல்கிறான், கங்குலும் எல்லை அளவும் இமைப்பிலன் அப்படின்னு லக்ஷ்மணனை பற்றி சொல்கிறான். அதாவது சித்திரக்கூடத்தில் அவன் அமைத்த பர்ணசாலையில் ராமனும் சீதாதேவியும் அங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது இரவு நேரத்தில் அந்த இரவினுடைய எல்லை சூரிய உதயம் வரைக்கும் அவன் கண் இமைக்கவே இல்லாமல் விழித்திருந்து அப்படி ஒரு பெரிய மெய்காப்பாளனாக இருந்து வரான். இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு குஹம் சொல்லுற அளவுக்கு மிகப்பெரிய பண்பாளனாக இருந்தவன் லக்ஷ்மணன். அப்படி எல்லா இடத்துலையும் ராமனோடு உறுதுணையாக இருந்தவன். அந்த மான் வந்தபோது கூட, மாரீசன் மானாக வந்தப்போ கூட, அண்ணா இது இயற்கைக்கு புறம்பாக இருக்கிறது, இதன் பின்னால் போகாதேங்கிறான். அப்படி போகணும்னு சொல்லும் பொழுது கூட சொல்கிறான், அண்ணா நான் போகிறேன் நீ போகாதே அப்படின்னு. அப்படி ராமனோடு எப்போதுமே இருக்கக்கூடியவன். இன்னுமே ராவணனுடைய யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியான, ராமனுக்கு உள்ள மிகப்பெரிய வெற்றியான மேகநாதனுடைய நேருக்கு நேராக போர் செய்தவன் லக்ஷ்மணன். அதாவது இந்திரஜித்தோட போர் புரிந்து வெற்றி வாகையை ராமனுக்கு தேடி தந்தவன் லக்ஷ்மணன். அப்படி ராமனோடு இடையராது எப்போதுமே கூட இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றவன் லக்ஷ்மணன். அதைத்தான் நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த இடத்துல ராமானுஜரை பார்த்து கேட்குறா, அப்படி நான் எப்போதும் வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போல, இவ்வளோ பெரிய பாகவத தொண்டனாக இருக்கக்கூடியது, பாகவதனாக இருக்கக்கூடியது, எம்பெருமானுக்கு இடையராத சேவை செய்யக்கூடியது, அந்த மாதிரி நான் ஏதாவது சேவை செஞ்சேனா, அந்த பேரு பெற்றேனா அப்படின்னு நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடம் கேட்கிறார்.